लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्दतितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலில் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேன் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2359வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழியிலே 10ஆம் திருமொழி வரக்கூடிய 10ஆம் பத்திலே வரக்கூடிய முதல் திருமொழியினுடைய 8வது பாசுரம் 908வது பாசுரம். இந்த திருமொழியானது ஒரு பாசுரத்திலும் 2 திவ்ய தேசங்களை அனுபவிக்கிறார் ஆழ்வார். அந்த வகையிலே இது 908வது பாசுரம். 908வது பாசுரத்தை சேவிப்பதற்கு முன்னால் தனியனை அனுபவிப்போம். கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் விஸ்வகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரம் கொள் மங்கையர்கோன் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம் பரதமே பஞ்சு கணன்புரி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்ன கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடி என் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. 908வது பாசுரம். பத்தராவியை பான்மதியை அணி தொத்தை மாலிருஞ்சோலை தொழுது போய் முத்தினை மணியினை மணிமாணிக்க வித்தினை சென்று விண்ணகர் காண்டுமே. திருமாலிருஞ்சோலை பெருமாளையும் திருவிண்ணகரம் என்று காஞ்சிபுரத்தில் இருக்கிற பரமேஸ்வர விண்ணகரம் என்று அழைக்கப்படுகிற திவ்ய தேசத்திலும் சென்று பார்க்கலாம். திருமாலிருஞ்சோலை பெருமாளை பார்த்தேன், மீண்டும் நாளை திருவிண்ணகர் பெருமாளை சேவிக்கப் போகிறேன் என்று சொல்கிறார். பக்தராவியை என்றால் பக்தர்களுக்கு ஆத்மாவாக உள்ளவன் ஒரு பொருள், பக்தர்களையே தன்னுடைய ஆத்மாவாக கொண்டவன் என்பது மற்றொரு பொருள். பால்மதியை என்பது களங்கமில்லாத சந்திரனை சந்திரனுக்கு களங்கம் உண்டு என்று பிரசித்தமாக இருந்தாலும் கூட ஒரு விசேஷணமாக சொல்கிறார் ஆழ்வார். பால்மதியை களங்கமற்ற சந்திரனை போல, பௌர்ணமி சந்திரனை போல அழகானவன். அணி தொத்தை என்றால் மாலையை குறிக்கக்கூடியது. ஆபரணங்களுடைய மாலையை போன்றவன். முத்தினை கண்ணுக்கு குளிர்ச்சியான முத்தினை போன்றவன். நீலமணியை போன்றவன். சிறந்த மாணிக்கம் போன்றவன். வித்தினை என்றால் இந்த பூலோகம் உருவாவதற்கும் சப்தலோகங்களும் உருவாவதற்கும் காரணமான ஜெகத்காரண பூரணனான அவன் என்னுடைய பெருமான். அவனை திருமாலிருஞ்சோலையிலே சென்று பணிந்து திருவிண்ணகரிலே போய் சேவிக்கலாம் என்று சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம். பத்தராவி என்பதற்கு ஏற்கனவே சொன்னது போல 2 வகையாக பொருளை கொள்ளலாம். பக்தர்களுக்கு ஆவியாக இருப்பவன், அவனே ரட்சகனாக இருக்கிறான், அவனே ஆவியாக இருக்கிறான் என்பது ஒரு பொருள். பக்தர்களையே தன்னுடைய ஆவியாக உடையவன், தன்னுடைய ஆத்மாவாகப்பட்டவன், தனக்குத்தானே பக்தர்கள் வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டவன். ஞான நீத்வாத்மை மேமதம் என்று கீதையிலே சொன்னது போல பக்தர்களையே ஞானிகளையே தனக்கு உயிர்நிலையாக உடையவன் என்று பொருள் கொள்ளலாம். பால்மதி என்பது சந்திரனை போல எப்போதும் ஆனந்தமாக கண்டு கொண்டிருக்க வேண்டிய வடிவு உடைத்தவன் என்றபடி. சந்திரனை பார்க்க 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 நமக்கு அவனை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றும். குளிர்ச்சியானவன் சந்திரன். அந்த முத்து என்பதும் குளிர்ச்சியானது, கண்ணுக்கு அழகானது. எனவே அதை போல மாலையாக இருக்கிறவன். அணித்தொத்தை என்றும் மணித்தொத்தை என்றும் 2 விதமான பாடபேதங்கள் உள்ளதாக ஆச்சாரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். எதுவாக இருந்தாலும் தொத்தை என்பது பூங்குத்து அல்லது மாலையை குறிக்கக்கூடிய வார்த்தை. எனவே திருமாலிருஞ்சோலை சென்று பெருமாளை சேவித்து பின்னர் திருவிண்ணகரம் சென்று பெருமாளை பார்ப்போம், வணங்குவோம் என்று சொன்ன அற்புதமான இந்த 8வது பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை சேவிப்போம். பத்தர் ஆவியை பால்மதியை அணி தொத்தை மாலிருஞ்சோலை தொழுது போய் முத்தினை மணியினை மாணிக்க வித்தினை சென்று விண்ணகர் காண்டுமே. காயேன வாச்சா மனசேந்திரிவா வியாப்தனாவா
பிரகதேது சுபாவாது கரோமி எந்த சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோடு ஏற்படுத்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோ